சிறந்தது. அன்பே யாவிலும் பெரியது. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது. அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது. அன்பே யாவிலும் பெரியது. நாள் 3 அன்பு பிறரை நேசிக்கும். பொன்னிடத்தில் நீ அன்பு குளிர் போல பின்னத்தில் அன்பு குறையாக. 22:39. ஹே குட்டீஸ், எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? அன்பே பெரியது என்ற தலைப்பின் கீழே நிறைய காரியங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்குள்ள தலைப்பு அன்பு பிறரை நேசிக்கும். எல்லாம் சொல்லுங்க, அன்பு பிறரை நேசிக்கும். நேசிக்கிறதுனா என்ன? அன்பு காட்டுறது. உங்க வீட்டில் யார் யாரை நேசிப்பீங்க சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா, தம்பி, ரிலேட்டிவ்ஸ், இவ்வளவு பேர் நேசிக்கிறீங்க. வெரி குட். ஒரு வசனம் சொல்லுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. பிறனிடத்துல அன்பு கூறுவதுனா என்னது? உங்க கிளாஸ்ல 2 பெண் வச்சிருக்காங்க. இன்னொரு பையன் புக்கோ பெண்ணோ வச்சுட்டு வந்துட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்குது. நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பெண் கொடுத்து இந்த எழுது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம். ஃபீவரா இருக்காங்க, கிளாஸ்க்கே வர முடியல, அவங்களுக்கு என்னப்பா செய்யலாம்? நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது, கிளாஸ்க்கு வரும்போது சொல்லித்தரலாம், ஹெல்ப் பண்ணலாம். நான் சொல்லித்தரேன்டா, நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணும்போது அந்த பையன் என்னப்பா செய்வான்? ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அது மாத்திரம் இல்ல, டீச்சர்ஸ் மிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, தெரியாத தம்பிக்கு இந்த தம்பி சொல்லி தர்றாங்க. டீச்சர்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏசப்பாவும் என்னப்பா செய்வாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு வயதான ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டு பக்கத்துல. அவரால் நடக்கவே முடியல. நீங்க என்ன செய்றீங்க? தம்பி எனக்கு வாங்கிட்டு வாப்பா இந்த பொருளை அப்படின்னு சொல்றாரு தாத்தா. போங்க தாத்தா, நான் விளையாட போறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? உடனே போய் தாத்தா கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா விரும்புற பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தாத்தாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? தேவையானவர்களுக்கு நம்ம உதவி செய்வது நம்முடைய கடமை. அன்புல நம்ம நிறைஞ்சிருக்கும் போது நம்ம என்னப்பா செய்ய முடியும்? பிறரை நேசிக்க முடியும். வெல்கம் டு ஸ்டோரி டைம். இப்போ நம்ம ஏசப்பா சொன்ன ஒரு குட்டி கதையை பார்க்கலாங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? பார்க்கலாம். எருசலேம் ஒரு சிட்டி இருந்தது. எருசலேம் மலைகளால் சூழ்ந்த சிட்டி. அது ரொம்ப ஹைட்டா இருக்கும். அந்த எருசலேம்ல இருந்து எரிகோங்கிறது மலைக்கு அடிவாரத்துல இருந்தது. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த எருசலேம் டு எரிகோ ரோட்ல ஹரிபரியா இருக்கும். போவாங்க வருவாங்க, பிசினஸ் பண்றதுக்கு போவாங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க போவாங்க. எப்பொழுதுமே அந்த ரோடு எப்படிப்பா இருக்கும்? ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரி என்னமா செஞ்சா, ஒரு குதிரையில டக் டக்குன்னு வந்தான். எருசலேம்ல இருந்து அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றான், பொருள்கள்லாம் எடுத்துட்டு வர்றான். பொருள் எடுத்துட்டு வந்தா என்னப்பா கொண்டு வருவான்? வாங்குறதுக்கு மணி கொண்டு வருவான்ல, மணி கொண்டு வர்றான்.
எல்லாம் கொண்டு வரான். வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கும்பல் கல்லர்கள் பாத்தீங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து அவனை அண்டிடா புட்டிடா அவனை அண்டி அப்படின்னு சொல்லி ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த குதிரை அந்த வியாபாரியை சுத்தி ரவுண்டு கட்டி அவனை என்னப்பா செஞ்சாங்க, அடிச்சு உதச்சி கீழே தள்ளி அவன்கிட்ட இருந்த பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா, குதிரையை எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. அடி நடிச்சு தலையெல்லாம் அடி, கை காலில் அடி, ரத்தம் கொட்டுது, பணம் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க. இந்த வியாபாரி பாத்தீங்கன்னா அம்மா வலிக்குதே, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ரொம்ப பெயினா இருக்கு, ரத்தமா ஓடுது, கையில இருந்து ரத்தம், தலையில ரத்தம், அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கான், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த வியாபாரி. எல்லாரும் போறாங்க வர்றாங்க, என்ன பசிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த ரோடு வந்து ஹரிபரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆசாரின்னு ஒருத்தன் வரலாம். யார் இது, ஆசாரியன். வந்து பாக்குறான், பார்த்துட்டு டைம் பார்த்தாச்சுன்னா எனக்கு வேலை இருக்கு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தூரமா என்ன செஞ்சுட்டான், ஒதுங்கி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு லேவியன் ஒருத்தன் வந்தான். அவன் யாரு, லேவியன். அவன் பார்த்துட்டு என்னம்மா செஞ்சான், இந்த வம்பு நமக்கு எதுக்குப்பா, இந்த வம்புலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் என்னப்பா செஞ்சான், ஓரமா ஒதுங்கி விலகி போயிட்டான். இந்த வியாபாரி என்னப்பா செய்யறான், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், பெயினா இருக்கு, வலிக்குதே, ஐயா என்னைய காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சமாரியன் ஒருத்தன் வந்தான். சமாரியன் அந்த நேரத்துல வந்தான், அந்த ரோடு வழியா வந்தான், கழுதையில வந்தான். வந்தவன இந்த வியாபாரிய பார்த்துட்டு என்னப்பா செஞ்சான், கழுதையை விட்டு கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கின உடனே அவன் கிட்ட போறான். கிட்ட போய் இந்த கழுதையில கொண்டு வந்திருக்கான் பஞ்சு, ஒலிவ எண்ணெய், திராட்சை ரசம்லாம் கொண்டு வந்திருக்கான். பாத்தீங்கன்னா அவனை வந்து எடுத்து தன் காலில் படுக்க வச்சு கிளீன் பண்றான். பஞ்சை வச்சு என்னப்பா செய்யறான், சுத்தம் பண்ணி பேண்டேஜ் போடுறான். ஒலிவ எண்ணெயை வச்சு காயத்தை எல்லாம் என்னமா செய்யறான், சுத்தம் பண்றான். பேண்டேஜ் போடுறான். பேண்டேஜ் போட்டு திராட்சை ரசம் கொண்டு வந்திருக்கான். நம்ம ஊர்ல டீ காஃபி குடிக்கிறது மாதிரி அந்த திராட்சை ரசத்தை அவனுக்கு வந்து கொடுத்து அவன் கழுதையில அவனை வந்து என்னப்பா செய்யறான், அப்படியே அரவணைச்சு அவனை வந்து ஷோல்டர்ல அப்படியே போட்டுட்டு மெதுவா கழுதையில ஏற்றிட்டு போறான். சத்திரத்துக்கு போறான். சத்திரத்துக்கு போனோன்னு அவனை மெதுவா கீழே இறக்கி அந்த ஓனர்கிட்ட, இந்த பாருங்க இவனை நீங்க பாதுகாத்துக்கலுங்க, உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இந்தாங்க 2 பணம் அப்படின்னு சொல்லி 2 வெள்ளி பணத்தை அந்த சத்திரத்தானுடைய கையில கொடுத்தான். கொடுத்துட்டு இதுக்கு மேல செலவாச்சுன்னா நான் வந்து என்ன செய்வேன், திரும்பி வரும்போது நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்திரத்தானுடைய கையில என்னப்பா செஞ்சான், அந்த வியாபாரியை இறக்கி விட்டுட்டு திரும்பி போயிட்டான். அந்த சத்திரத்தான் வந்து என்னப்பா செஞ்சான், அவனை டேக் கேர் எடுத்துக்கிட்டான். இதுல யார் வந்து உதவி செஞ்சது, யார் சொல்லுவா, இந்த 3 பேர்ல யார் வந்து உதவி செஞ்சது, வெரி குட், சமாரியன். இந்த சமாரியன் நல்ல சமாரியன். குட் சமாரித்தானா, பேட் சமாரித்தானா, குட் சமாரித்தான், நல்ல சமாரியன். வியாபாரிக்கு உதவி செஞ்சான். ஹாஃப் டெட்டா இருந்தவனை உயிரை கொடுத்து பாதுகாத்தான். பாத்தீங்களா, இயேசுவின் நண்பை நம்ம என்ன செய்யணும், பிறருக்கு காட்டணும். ஆபத்துல உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அது எப்படி செய்யணும், குயிக்கா செய்யணும். இவன் குயிக்கா பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இந்த வியாபாரி என்னப்பா செஞ்சிருப்பான், அடிச்சு போயிடுவான். அவனுடைய உயிர் வந்து போயிருக்கும் பாத்தீங்களா. அதனால உதவி செய்யறத எப்படி செய்யணும், குயிக்கா செய்யணும். ஹெல்ப் பண்ணணும், குயிக்கா பண்ணணும். ஓகேவா, நீங்களும் பிறருக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கீங்களா, ரெடி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்க. ஓகே, அவங்க என்ன செய்யணும், பிறருக்கு உதவி செய்யும் போது ஏசப்பா நம்ம ஆசீர்வதிப்பாங்க. பிறருக்கு உதவி செய்யும் போது, தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணும்போது நம்முடைய தேவையெல்லாம் ஏசப்பா என்னப்பா செய்வாரு, நிறைவேற்றுவார். சரியா?
ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே தம்பி இருந்தாங்க. அந்த தம்பியை படிக்க வச்சு அந்த தம்பி வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போகும்போது பேட் ஃப்ரெண்ட்ஸோட பழகி, கெட்ட நண்பர்களோட பழகி, லேட்டாக வர்றது, லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, இப்படி இருந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. கெட்ட ஃப்ரெண்ட்ஸில் பழகாத, குயிக்காக நீ வீட்டுக்கு வரணும், நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. டெய்லி அப்பா சொல்லும்போது அந்த தம்பிக்கு என்னப்பா ஆயிடுச்சு? கோபம் வந்துருச்சு. ஏன்னா டெய்லி என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் அன்பு எனக்கு வேணாம், நான் என்ன செய்ய போறேன், நான் வேலை பார்க்குறேன், நான் வந்து தனியாக வேற ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்னப்பா செஞ்சான்? அந்த அண்ணா வந்து வேற ஊருக்கு நைட்டோட நைட்டாக போயிட்டான். ரொம்ப தூரம் போயிட்டான் பாருங்க. அந்த ஊரில் ஒரு வேலை கிடைக்குது அவனுக்கு. கஷ்டமான வேலை கிடைக்குது. இரும்பு கம்பியெல்லாம் கொடுக்கணும். பெயினாக இருக்கும்ல, டே ஃபுல்லாக அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும்? கையெல்லாம் வலிக்கும், பாடி பெயின் ஆகும். ஆரம்பத்தில் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் அப்பா வந்து இதை செய், சீக்கிரவா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனால் இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்னப்பா செஞ்சான்? வேலை செஞ்சான். 1 day ஆயிடுச்சு, 1 week ஆயிடுச்சு, 15 days ஆயிடுச்சு. அவன் என்னம்மா செஞ்சான்? கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. யாருமே தெரியல. யாருமே என்னப்பா சாப்பிட்டியா, தூங்குனியா, வேலை எப்படிப்பா இருக்கு அப்படின்னா யாருமே கேட்கல. அவனை என்ன செஞ்சாங்கப்பா? நல்ல வேலை வாங்குறாங்க. அவனுக்கு வந்து ஒரு நாள் படுத்திருக்கும் போது தூக்கமே வரல. சரி, நம்ம யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம நல்லா வேலை செய்கிறோம், ஆனால் நம்மளை வந்து யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை வந்து அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லையே, நம்மளை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி தூங்கும் போது நினைக்கிறான். தூக்கம் வர மாட்டேங்குது. அதிகாலையில் சாப்பிட முடியலை, வேலை செய்ய முடியலை. வேலை செய்ய முடியுமா? சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும். அது வந்து என்னம்மா செஞ்சான்? அப்பாவை நம்ம வந்து என்ன செஞ்சோம்? ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அப்பா வந்து நன்மைக்குன்னு சொன்னாங்க, நம்ம நல்லதுக்குன்னு சொன்னாங்க, நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம்? இப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சான். ஒரு காரியம் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு அட்ரஸ் நமக்கு தெரியும். நம்ம அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதலாம். இப்போ மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம்? நம்ம அப்பாவுக்கு லெட்டர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, நான் கம்மிங் மண்டே நான் வந்து அவங்கள பார்க்கலான் இருக்கேன், நான் வீட்டுக்கு வர்றேன், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? என்னைய மன்னிச்சிருக்கணும். நான் ட்ரெயினில் தான் வருவேன். ட்ரெயினில் வரும்போது நீங்கள் மன்னிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற எனக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரத்தில் ஒயிட் ஃப்ளாக்கை வெள்ளை கொடியாக நீங்கள் என்ன செய்யணும்? மரத்தில் கட்டி வச்சுருக்கணும். நான் ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த கொடி தெரிஞ்சுன்னா ட்ரெயினை விட்டு இறங்கி நான் வீட்டுக்கு வருவேன். ஒயிட் ஃப்ளாக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியலைன்னா நான் அதே ட்ரெயினில் நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதினான். பார்த்தீங்கன்னா அந்த டே வந்துருச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றான். வந்தவொடனே கரெக்டாக 6 o'clock ட்ரெயின் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கிட்டாச்சுன்னா ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டான். ஏன்னா அப்போ தான் என்ன செய்யும்? நம்ம வீடு தெரியும். இந்த வீட்டில் இருக்கிற மரத்தில் ஒயிட் ஃப்ளாக் இருக்குதா, கட்டி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியும்னு சொல்லி ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். உட்காந்தா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. ட்ரெயின் போயிட்டே இருக்கு. இவன் ஊர் வரணும், இவனுடைய ஊர். மெதுவாக ஸ்லோவாக போகுது ட்ரெயின். ஈகராக உட்காந்துருக்கான் இந்த அண்ணா. ஜன்னல் வெளியே பார்க்குறான், ஈகரோட பார்க்குறான், விருப்பத்தோட பார்க்குறான். எங்கள் வீட்டு மாடி தெரியுதே, அதான் இதான் எங்கள் வீடு, இதான் மாடி தெரியுது, அதே வீடு தான் அப்படின்னு சொல்லி, சரி மரம் தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மரம் இருக்கான்னு பார்க்குறான். மரம் தெரியுது. எவ்வளவு வெள்ளைக்கொடி இருக்குது. வீட்டில் என்ன மரம் ஃபுல்லா, கிளை ஃபுல்லா, லீவ்ஸ் ஃபுல்லா வெள்ளைக்கொடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு முகம் பிரைட் ஆயிடுச்சு. முகம்லாம் மறந்துருச்சு. உடனே ட்ரெயின் வந்து நின்னது, ஸ்டாப் வந்துருச்சு. இறங்கினான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்துருச்சு. ஓடுறான். ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடினான். செகண்ட் ஸ்ட்ரீட் வந்துருச்சு. அடுத்த ஸ்ட்ரீட்ல அவங்க வீடு, லாஸ்ட் வீடு, கடைசி வீடு. ஓடுறான், யாரையும் பார்க்கல. பாட்டுக்கு ஓடுறான். ஓடுனா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு பக்கத்துல என்னப்பா செஞ்சிருக்காங்க? 2 வெள்ளை கொடிய 2 கையிலையும் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவனுக்கு எப்படி இருக்கும்? பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே ரொம்ப கண்ணீரா வந்துருச்சு. ரொம்ப அழுகுறான். அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரியாம உங்களை விட்டு, உங்களுடைய அன்பு தெரியாம நான் அப்படி போயிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பா என்னப்பா செய்யறாங்க? அப்பா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, தம்பி அன்பு நேசிக்கும், அன்பு வந்து மன்னிக்கும், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏசப்பா நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சாங்க சிலுவையில், அதே போல நானும் உன்னுடைய தவறுகளையெல்லாம் மன்னிச்சிட்டேன். இனிமேல் ஏசப்பா உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய சொந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து என்னப்பா செய்கிறாங்க? நல்லா ஃபீட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அன்பு மன்னிக்கும், அன்பு
பிறரை நேசிக்கும், அன்பு மன்னிக்கும். ஏசப்பா வந்து நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைகளை எல்லாம் மன்னிச்சாங்க. அதே போல நாம என்ன செய்யணும்? இந்த அப்பா மன்னிச்சது மாதிரி மற்றவங்க குறை சொன்னாங்கன்னா, திட்டினாங்கன்னா உடனே என்ன செஞ்சிடணும்? நம்ம மன்னிச்சிடணும். ஓகேவா? காட் பிளஸ் யூ.